வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கோரி 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த 21 பேரின் உருவப்படங்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சண்முக சுந்தரம் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சண்முக சுந்தரம், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம். வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 20% இடஒதுக்கீடு கேட்டு பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் 21 வன்னியர்கள் உயிரிழந்தனர். இவர்களுடைய உயிர் தியாகத்தை கண்டித்து, அதாவது உயிர் தியாகத்தை அனுசரிக்கும் வகையில் பல்வேறு மாவட்டங்களில் தற்போது அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இந்த செப்டம்பர் 17ஆம் தேதி தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஜி.கே. மணி மற்றும் பீரன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் உயிர் நீத்த 21 தியாகிகளின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது அந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. தைலாபுரம் தோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள பயிலரங்கில் அந்த உருவப்படத்திற்கு அலங்கரிக்கப்பட்ட உருவப்படத்திற்கு அவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். முன்னதாக இந்த பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் இப்பகுதியில் வன்னியர் சங்கத்தினர் இப்பகுதிக்கு வந்து அந்த உயிர் நீத்த தியாகிகளுக்கு மரியாதையை செலுத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.